அப்போ ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த விசுவாசம் இருந்ததினாலே நான் என்ன பண்ணேன்? கெட்டு போகாமல் பிழைத்துக் கொண்டேன். நான் ஜீவிப்பேன், நன்மை உண்டாகும் அப்படிங்கிற இதுல நாம அப்படியே அமர்ந்திருந்து தியானிக்கும் பொழுது எப்படி கத்தாது, சிங்கம் ஒரு ஓரமா உட்காந்து வாலாட்டிக்கிட்டு ஒரு ஓரமா படுத்துக்கிட்டு உட்காந்துருக்கு. ஏன்னா சிங்கத்துக்கும் வெளியே போறதுக்கு வழி இல்லை, தானியலுக்கும் வெளியே போறதுக்கு வழி இல்லை. எல்லாம் ஒரே ஒரு ரூம்ல தான் என்ன பண்ணணும், இருக்கணும். அதுதான். ஆனா அது ஒரு ஓரமா படுத்துருக்கு. தானியலை பார்த்து அடிக்கடி பார்த்துருக்கும். என்ன இவன் நம்மள மாதிரி இல்லையா, ஆனா வேற ஒரு வாசமும் வரல, நமக்கு இவனை பார்த்தா சாப்பிடணும்னு தோணல. என்ன இவன் ஒவ்வொரு ஓரமா உட்காந்துருக்கான் நைட் எல்லாம். இது என்னது? ஆகாதது. இல்ல வாய்த்தர சொல்லுங்க, ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உண்மைகளை வைத்துக்கொண்டு நாம் என்ன பண்ணணும்? நடக்காது, முடியாது, இதெல்லாம் மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி நாம சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்ல, இதுக்கப்புறம் பிரசங்கம் நல்லா இருக்கு, வீட்டுக்கு போனா திருப்பி என்ன ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குது? இந்த சிங்கத்தையும் இந்த செத்த தடியையும் இந்த காரியங்களையும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குல்ல. இப்போ இந்த ஜீவனை கொண்டு நாம் இவைகளை என்ன பண்றோம்? ஃபேஸ் பண்றோம். மனதுல என்னத்தை வைக்கிறோம்? சிங்கம் அங்கேயே படுத்து கிடந்திருக்கு. இந்த தேவன், அதான் தானியேல் என்ன சொல்றாரு? தானியேலுடைய புரிதல் என்ன சொல்லுது? தூதரை அனுப்பி என்ன பண்றான்? அவருடைய தூதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல வாசிங்க. அவருடைய தூதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்களா? நமக்கு யாரும் இல்ல, அந்த தூதர்களே யாருன்னு போட்டிருக்காங்க. தூதர்கள் என்ன இருக்காங்களா? காட்சிகளா இருக்காங்க. தூதர்கள் காட்சிகளா இருக்காங்களா? அவருடைய ஊழியக்காரர் யாரு? அக்னி ஜுவாலை. நம்ம தான். ஏன் நம்ம அவருடைய ஊழியக்காரர்கள் அக்னி ஜுவாலைகளா இருக்காங்க? எங்க அழைச்சிருக்காரு ஊழியக்காரங்களை? அவரை விசுவாசிக்கிறவர்களை எங்க அழைச்சிருக்கிறாரு? நீ மகாபரிசுத்தம் எப்படி இருக்கும்? மகாபரிசுத்தம் எப்படி இருக்கும்? எசேக்கியேல் 1ஆவது அதிகாரம் கடைசி 4 வசனம் படிங்க. வாசிங்க. கடைசி 4, அதாவது கடைசி 4ல என்ன இருக்கும்னா, ஒரு வானம் திறக்கப்பட்டிருக்கும். அங்க என்ன இருக்கும்? வானவில் தெரியும், தேவன் தெரிவாரு. வாசிங்க. சொல்லுங்க, வாசிங்க. அவைகள் செல்லும் போது இவைகளும் சென்றன, அவைகள் நிற்கும் போது இவைகளும் நின்றன, அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழுந்தன. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க அச்சர பிரகாரமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது. மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய சட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர்நேராய் தங்கள் உடல்களை
சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒரு ஆரவாரத்தின் சத்தம் போலும் இருந்தது. அவைகள் நிற்கும் போது தங்கள் சட்டைகளை கலரவிட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் சட்டைகளை கலரவிட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீது நீல ரத்தினம் போல விளங்கும் சிங்காசனம் சாயலும் சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலுமுள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. இங்க பாருங்க, இந்த கர்த்தருடைய மகிமைய, அதாவது பார்த்த எப்பொழுதுமே எதை பார்க்கிறோமோ அது கொஞ்சம் லிமிட்டட் தான். ஏன்னா அவர் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அப்படின்னா என்ன? காண கூடாத. அவர் ஒரு சில விஷயங்களை அவருடைய ஒரு பகுதியை சில விஷயங்களை காட்டுறாருன்னா அவரே தன்னை குறைத்து கொண்டு என்ன பண்ணுவாரு? லிமிட்டட் வெர்ஷன் தான் பார்க்க முடியும். ஏன்னா லிமிட்டட் வெர்ஷனை பார்த்தா தான் இவன் உயிரோட இருப்பான். இதை பார்த்ததுக்கே எசேக்கியேலுக்கு என்னாச்சு? அடுத்த அதிகாரத்துல 2வது வசனம் பாருங்க.